கலையாத கல்வி, குறையாத வயது, கபடு வாராத நட்பு, கன்றாத வளமை, குன்றாத இளமை, கழுவினி இல்லாத உடல், சலியாத மனம், அன்பு அகலாத மனைவி, தவறாத சந்தானம், தாழாத கீர்த்தி, மாறாத வார்த்தை, தடைகள் வாராத கொடை, தொலையாத நிதியம், கோணாத கோல், ஒரு துன்பமில்லாத நல்வாழ்வு. பராசக்தி 16 செல்வத்தை பரிபூர்ணமாக உங்கள் அத்தனை பேருக்கும் கொடுப்பாள் கொடுப்பாள் கொடுப்பாள். அபிராமியுடைய ஆசீர்வாதத்தோடு உங்களை இந்த நாளில் சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி. வாஸ்து பற்றி நம்ம பேசியிருந்தோம். சென்ற வாரம் முதல் பாகம் கொடுத்திருந்தேன். இந்த பாகம் 2வது பாகம். அதாவது இந்த பாகம் பார்த்தீங்கன்னா, வாஸ்து அப்படின்னும் போது நம்ம கிழக்கு வாசல், வடக்கு வாசல், அதில் எது ரொம்ப பெஸ்ட்டாக வாஸ்து உட்காரும்னா வடக்கு வாசலுக்கு வாஸ்து பெஸ்ட்டாக இருக்கும். தெற்கு வாசலுக்கு வடக்கு வாசலுக்கு பார்க்கும்போது வடக்கு பெஸ்ட்டு, கிழக்குக்கு மேற்கு பார்க்கும்போது கிழக்கு பெஸ்ட்டு. இப்போ இந்த வீடு கட்டும்போது நம்ம ரொம்ப சிம்பிளாக தெரிஞ்சுக்கிறோம். பெரிய அளவில் 2வது பாகத்தை கொடுக்கல, 3வது பாகம் தான் விரிவாக பார்க்க போகிறோம். இந்த 2வது பாகத்தோடைய செய்தி என்னென்னா, அக்னி மூலை அப்படின்னு சொல்லுவோம். அதாவது சவுத் ஈஸ்ட், தென் கிழக்கு, இதுதான் அக்னி மூலை. இப்போ நீங்கள் வடக்கு வாசல் பார்த்த வீடாக இருந்தால், இப்போ இந்த சவுத் ஈஸ்டில் அக்னி மூலை கரெக்டாக உட்காந்துரும். கிச்சன் அங்கே தான் செட் பண்ணுறோம். இப்போ கிழக்கு பார்த்த வீடாக இருந்தால் அந்த அக்னி மூலையில் தான் கிச்சன் செட் பண்ணணும். அப்போ வீட்டோடைய ஆரம்பத்திலேயே அந்த கிச்சன் உட்காரும். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே லெஃப்டில் இருக்கும் கிழக்கு பார்க்குற வீட்டில். அதே தெற்க பார்த்த வீட்டில் அதுமாரி அமராது. ஆனால் நம்ம அப்படி தான் அமைக்கணும். ஆனால் அப்படி அமைக்கிறது கிடையாது. தெற்க பார்த்த வீட்டில் பெரும்பகுதி தெற்க பார்த்த வீட்டில் இந்த வாஸ்து குளறுபடி ஏற்படுறதுனால தான் அங்கே அந்த மாதிரி தென் திசையில் இருக்க வீடுகள், சவுத் ஃபேஸ் பார்க்கக்கூடிய வீடுகள் செல்வ செழிப்பை இழக்கிறார்கள், வருத்தத்துக்குள் ஆளாகிறார்கள். அப்போ இந்த கிச்சனில் பெஸ்ட்டாக இருக்கிறது வடக்கு. மேற்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் கிச்சன். ஏன்னா லாஸ்ட்டுக்கு போயிடும். மேற்கு வாசல் பார்த்தவங்களுக்கு பெஸ்ட்டு ஃபேஸ் பார்க்கக்கூடிய வீட்டுக்கு லாஸ்ட்டில் ரைட் சைடில் இருக்கும். அதாவது ஈஸ்ட், சவுத் ஈஸ்டில் போய் உட்காருதா, எந்த தொந்தரவும் இருக்காது. இதில் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கிறது வடக்கும் மேற்கும் ரொம்ப பெஸ்ட்டு. 3வது இடம் கிழக்கு, 4வது இடம் தெற்குக்கு செல்லப்படுது. இந்த அக்னி மூலையில் இந்த கிச்சன் வைக்கணும். இதில் ரொம்ப கஷ்டப்படுறது தெற்கு திசையில் பார்க்கக்கூடியவர்கள், சவுத் ஃபேஸ் பார்க்கக்கூடிய. ஏன்னா அக்னி மூலையில் அங்கே கிச்சன் வைக்க முடியாதுங்கிறதுனால அவங்களுக்கு சரியாக இருக்காது. அதை மீறி வைங்க, என்னன்னாலும் பரவாயில்ல. வீட்டுக்குள்ளே மெயின் நிலக்குள்ளே போகிறோம். இப்படி திரும்பினீங்கன்னா ஃபஸ்ட்டு லெஃப்டில் கன்னி மூலை, அங்கே மாஸ்டர் பெட்ரூம் இருக்கும். அப்படியே ரைட்டில் திரும்பி உள்ளே வந்தீங்கன்னா கிச்சன் இருந்தே தீரணும். அதை எக்காரணம் கொண்டும், அதாவது வேண்டாம் நம்ம கிச்சன் இந்த பக்கம் இருக்க வேண்டாம் அப்படிலாம் முடிவு பண்ணாதீங்க. செஞ்சு பாருங்க, ரொம்ப நல்லா இருப்பீங்க. அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது கன்னி மூலை. கன்னி மூலைனா எந்த பக்கம்? குபேர மூலைன்னு சொல்கிறோம். அதாவது சவுத் வெஸ்ட். முதல்ல சவுத் ஈஸ்ட்டை பார்த்தோமா, இப்போ சவுத் வெஸ்ட்டை பார்க்குறோம். அதாவது தென் மேற்கு, இதுதான் குபேர மூலை. அங்கே தான் நமக்கு மாஸ்டர் பெட்ரூம் அமையும். இதில் தெற்கு வாசல் பார்த்தவர்களுக்கு ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். சவுத் ஃபேஸ் பார்த்தவங்களுக்கு ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். அங்கே தான் பெட்ரூம் கரெக்டாக அமையும், பிரச்சனையே இருக்காது. கிழக்கு வாசல் பார்த்தவங்களுக்கும் பெஸ்ட்டாக இருக்கும். அதாவது ஸ்ட்ரைட்டாக போய் லெஃப்டில் இருக்கும். வடக்கு வாசல் பார்த்தவங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக ரைட்டில் இருக்கும், சவுத் வெஸ்ட்டில். மேற்கு வாசல் பார்த்தவர்களுக்கு ஃபஸ்ட்டு உள்ளே போன உடனே ரைட்டில் அமையும், சவுத் வெஸ்ட். இதில்
மேற்கு வாசல் பார்த்தவர்கள் இந்த கன்னி மூலையில் குபேர மூலையில் எடுத்த உடனே கம்பல்சரி பெட்ரூம் வைங்க, மாஸ்டர் பெட்ரூம். நிறைய வீடுகளில் நான் பார்க்குறேன், அவங்க அது சரியா இல்லைன்னு மாற்றிருக்கிறாங்க. அது மாதிரி மாற்றாதீங்க, பணப்புழக்கம் ஏற்படாது, வீட்டில் ஒரு சந்தோஷம் பெருகாது, அன்னோன்யம் பெருகாது, ப்ளீஸ். அடுத்தது 3வது செக்ஷன் நம்ம பார்க்கக்கூடியது வாயு மூலை. வாயு, இந்த வாயுனா என்னன்னா அங்கே இருக்கக்கூடியது மெயினாக ஒன்று தான், பாத்ரூம், லெட்டின், செப்டிக் டேங்க். இது எங்கே? நார்த் வெஸ்ட். நார்த் வெஸ்ட்டில் வாயு மூலை. எங்கேயுமே செப்டிக் டேங்க் போடாதீங்க. நிறைய கிழக்க பார்த்த வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா ஈசான மூலையில் போட்டிருக்காங்க செப்டிக் டேங்கை, போட்டுட்டு மேலே காரை நிப்பாட்டியிருக்கிறாங்க. அதனால் ரொம்ப கஷ்டத்துக்கு ஆளாகிறீங்க, வேண்டாம். ஒரே ஒரு ஆப்ஷன் தான், என்ன பண்ணாலும் சரி செப்டிக் டேங்கை போட்டுட்டு அதுக்கு மேலே வேணால் லெட்டின் பாத்ரூம் கட்டிட்டு அந்த செப்டிக் டேங்க்கு சைடில் ஒரு வழி விட்டு வெளியில் அந்த கிழக்க பார்க்க வீடாக இருக்கட்டும், மேற்க பார்க்குற வீடாக இருக்கட்டும், வடக்கு வாசலாக இருக்கட்டும், நீங்கள் ரிலீஸ் பண்ணுறது அந்த செப்டிக் டேங்கை க்ளீன் பண்ணுறதுக்காக உள்ளதை நீங்கள் மாற்றிக்கலாம். ஆனால் செப்டிக் டேங்க் இருக்கிற இடம் நீங்கள் நார்த் வெஸ்ட்டில் தான் இருக்கணும், வட மேற்கில் தான் அமையணும். அதில் மாற்று கணக்கு இருக்கக்கூடாது. அங்கே தான் லெட்டின் பாத்ரூம் அமையும். அப்போ தான் நமக்கு நல்லது நடக்கும். அந்த நார்த் வெஸ்ட்டில் இருக்கக்கூடாதது என்ன அப்படின்னா பெட்ரூம் இருக்கக்கூடாது. அது படிப்பு அறை இருக்கக்கூடாது. படிப்பே வராது, காமம் தான் வரும். அது துஷ்டமான எண்ணங்கள் வரும், விபரீதமான எண்ணங்கள் வரும். மனசு காத்தோட கலந்துடும், பேச்சு நிற்காது, பேச்சு நிலைத்தன்மை இருக்காது. அதனால் அந்த ரூம் அங்கே போடாதீங்க. அப்படியே ரூம் போட்டிங்கன்னா ஏதாவது ஸ்டோர் ரூமாக போட்டு விட்ருங்க. ஆனால் அதை நீங்கள் படிப்புக்கோ படுக்கைக்கோ யூஸ் பண்ணவும் கூடாது. அந்த இடத்துல அங்கே தான் லெட்டின் பாத்ரூம் வரணும், அதுதான் பெஸ்ட். 4வது நீங்கள் செய்ய வேண்டியது, நீங்கள் ஈஸ்ட், நார்த் ஈஸ்ட், அதாவது வடகிழக்கு, இங்கே என்னென்னா ஈசான மூலைன்னு பேர். நார்த் ஈஸ்டில் ஈசான மூலை. ஈசான மூலையில் வெயிட் வைக்கக்கூடாது, வெயிட்டே ஏற்றக்கூடாது. நிறையா வீட்டில் பார்த்தீங்கன்னா மாடி வீடு பார்த்தீங்கன்னா மேலே அந்த டேங்க்கு, வாட்டர் டேங்க்கு அங்கே தான் இருக்குது. இந்த நார்த்து ஈஸ்டில் வாட்டர் டேங்க் ஏற்றாதீங்க. கார் பார்க்கிங் பண்ணாதீங்க, கார் பார்க்கிங் நோ. இதில் என்னென்னா நார்த்து ஃபேஸ் வடக்கு வாசல் வீட்டுக்கு ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும், கிழக்கு வாசல் வீட்டுக்கு அங்கே கொஞ்சம் சிரமம் ஏற்படும். அதனால தான் கிழக்கு வாசல் வீட்டுக்கு தான் இது கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். அந்த இடத்துல கார் பார்க்கிங் பண்ணக்கூடாது. மேற்குக்கு வாய்ப்பே இல்லை, அது ஈசான மூலை ஒரு ரூமாக போயிடும். ஆனால் அங்கே தண்ணீர் இருக்கணும், அங்கே பம்பு, நம்மளுடைய மோட்டார் அங்கே தான் இருக்கணும். ஈசான மூலையில் தண்ணி வளம், தண்ணீர் பற்றாக்குறை இல்லாமல் இருக்க இருக்க வருமானம் பெருகும். அதனால தான் வீட்டிலலாம் பைப்பெல்லாம் ஒழுகக்கூடாது. பைப்பு ஒழுகுனா உடனே லீக் ஆனதுன்னா உடனே மாற்றணும். பைப்பு லீக் ஆகக்கூடாது, நம்மளுடைய வாட்ச் நிற்கக்கூடாது, இதெல்லாம் பார்த்துக்கணும். ஸோ இப்போ 4 மூலையை பற்றி பேசியிருக்கிறோம். அடுத்த வாரம் மீதி இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தை பற்றியும், நம்ம சாமி ரூம் எங்கே இருக்கணும், கிச்சனில் நம்ம எப்படி இருக்கணும், எல்லாத்த பற்றியும் பேச போகிறோம். அடுத்த வாரம் உங்களை சந்திக்கிறேன்.